ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து தோட்டம் வச்சுருக்கோமா, அங்கே வந்துட்டு களை வெட்டலான்னு சொல்லி காலையிலே வந்தேன். ஓகேங்களா? வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் களைப்பாயிடுச்சு. சரி, மேலே இங்கே வந்து கொய்யா மரம் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய கொய்யாக்காய் வச்சுருக்கோம். என்ன பண்ணேன், கொய்யாக்காய் இருந்தால் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன்னா அங்கங்கே ஒன்று இருந்தது. கொம்பை வச்சு அடித்தேன், ஒரு கொய்யாக்காய் வந்து கீழே விழுந்துருச்சு. எனக்கு இந்த நேரம் வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இந்த மரம் வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்தில் இந்த கொய்யா மரம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கொய்யா மரம் வந்தது. சின்னதாக வந்து 3 செடி வந்து ஒரு இடத்துல சின்னதாக வந்தது, இந்த காம்பவுண்ட் ஓரமாக. இந்த இடம் நான் வந்து க்ளீன் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட் டைம் வந்து அந்த செடியை வந்து நான் அப்படியே வெட்டி போட்டுட்டேன். களை வெட்ட வச்சு வெட்டி போட்டுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேட்டார், அங்கே 3 கொய்யாக்காய் செடி இருந்தது, என்ன வெட்டி போட்டுட்டியா அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், ஆமாம், நம்ம இருக்கிறது வாடகை வீடு. இந்த கொய்யா மரம் என்னைக்கு கொய்யா செடி வந்து என்னைக்கு மரமாகி என்னைக்கு காய் பறிக்கிறது, அதனால் வெட்டி போட்டேன் அப்படியே சொன்னேன்னா எங்கள் வீட்டுக்காரர் திட்டி விட்டார். நம்ம இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம காலி பண்ணிட்டாலும் வரவங்களுக்கு ஆகும் இல்லையா, நிழலுக்கு உட்காருவாங்க. காம்பவுண்டு வரும், அழகாக ஒரு மரம் தானாக வளர்ந்து அதை போய் வெட்டி போட்டுட்டு இனிமேல் அது வந்தால் வெட்டாத. நான் வெட்டி தானே விட்டேன், அடியோட பிடிங்கிருந்தால் அந்த செடி வந்து வந்திருக்காது. நான் வந்து மண் வெட்டு வச்சு வெட்டினால இனிமேல் அந்த செடி வந்து வளர்ந்து வரும், நீ வளர்ந்து வந்ததுன்னா செடியெல்லாம் கட் பண்ணி போடாதன்னு திட்டி விட்டார். நானும் அப்போ சொல்கிறேன், ஆமாம், அதை அப்படியே காய் காய்ச்சி பழத்தை வந்து இவர் சாப்பிட்டு தான் மறு வேலை பார்ப்பாருன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி இந்த பழம் வந்து நான் களைப்பாயிட்டு கொய்யாக்காய் இருக்குதான்னு செக் பண்ணும்போது, நான் தேடும்போது எனக்கு இந்த மரமே என்னை கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏம்மா, நீ தான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டியே என்ன, இந்த மரத்தால் எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன பழம் கிடைக்க போதான்னு கேள்வி கேட்டியே, இப்போ நீ வந்து கொம்பை கையில் தூக்கிட்டு வந்துட்டியம்மா காய் பறிக்கிறதுக்குன்னு இந்த மரம் வந்து என்னை கேள்வி கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. அதுதான் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதுக்கு பலன் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தினால நமக்கு வந்து பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நான் செஞ்ச முட்டாள்தனத்தை நீங்களும் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் நமக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பண்ணிடணும். இந்த செடி நான் கட் பண்ணி போட்டிருந்தா இன்றைக்கி நான் நிழலில் வந்து இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். பசிக்கு இந்த கொய்யாப்பழம் வந்து எனக்கு கிடச்சிருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.